இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று சீரடி சாய்நாதன் அருள் பெற வேண்டும். இன்றைக்கி என்னையா தகவல் சொல்ல போகிறீங்க? எல்லாருக்கும் ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஆன்மீகத்தை பற்றி கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் நிறைய தவறுகளும் சேர்த்து சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழில் மொழிபெயர்த்து அதற்கு உண்டான அர்த்தங்களை தெரிந்தவர்கள் மட்டும் சொல்லுவதனால் என்ன பயன்? அதனுடைய பலிக்கும் சக்தி எப்படி இருக்கும்? இதுதாங்க இன்றைய மிகப்பெரிய ஆராய்ச்சி. அப்படி கிடையாதுங்க. இறைவன் படைக்கும் போதே எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த தலைபாகத்தில் இருக்கிற விஷயங்கள் இந்த 5 பஞ்சபூத சக்தியில் இருக்குங்க. கண், காது, மூக்கு, வாய், நாக்கு, இது உள்ளே அடங்கியிருக்குதாங்க இந்த பல். இந்த பல் வரக்கூடிய சொல் கண்டிப்பாக பலிதமாகுங்க. இப்போ என்னமான ஆபரணங்கள் போட்டுட்டால் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும்? முதல்ல நமக்கு தெரிஞ்ச அற்புதமான ஒரு விஷயம், கழுத்தில் ஒரு சிகப்பு கயிறோ கருப்பு கயிறோ கட்ட தெரிஞ்சுக்குங்க. அதில் என்ன மாதிரி உருவமைப்பு உள்ள ருத்ராட்சம் போட்டால் நமக்கு அந்த மந்திரம் பலிதமாகும்னு தெரிஞ்சுக்குங்க. உன்னுடைய வாயிலேருந்து வர சொற்கள் உடனே இந்த ருத்ராட்சத்துக்கு கேட்கணுங்க. அவ்வளோதாங்க. காதால் நீங்கள் கண்டிப்பாக உணருவீங்க, கண்ணால் எல்லா விஷயத்தையும் பார்ப்பீங்க. எல்லாமே உண்மைதாங்க. அதனால தான் சொல்கிறேன், என் சாயப்பா வடவட்டம்மன் குருஜி இருக்கிறதுல வாங்க, திருநீரை வாங்குங்க, ஒரு ருத்ராட்சத்தை வாங்குங்க. நீங்கள் எந்த காரியம் நினச்சாலும் வருகின்ற 48 நாளில் பலிதம் ஆகலைன்னா ஏன் ஐயா அது பலிதம் ஆகலைன்னு என்ன கேளுங்க. இது பல ஆண்டுகள் முயற்சி செய்து அப்படிப்பட்ட இந்த ருத்ராட்சமும் இந்த திருநூறும் நான் என்னுடைய ஞானத்தின் மூலியமாக அதை எல்லோருக்கும் பரிசாக கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை சித்தியாக கடவுளை வேண்டின்றிருக்கேன். போகும்போது என்ன நல்லது செய்யலான்னா, இந்த திருநூறும் இந்த ருத்ராட்சமும் நாம் தர்மமாக செய்து அந்த தர்மத்தின் மூலியமாவுடைய அத்தனை பலன்களும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் எல்லாமே உன்னை வந்து சேரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.